ஸோ ஆடுஜீவிதமுக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கல. என்ன காரணம்னு கேட்டால், ஃபிலிம் லேக்ட் ஆத்தென்டிசிட்டி அண்ட் த பெர்ஃபார்மன்ஸஸ் வேர் நாட் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே ஆள் ஜவானுக்கு என்ன நேச்சுரலிட்டி பார்த்தாரு, இல்லை அப்படி என்ன ஆத்தென்டிக்காக அப்படி அதில் என்ன பார்த்தாரு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆடுஜீவிதம் பார்த்துட்டு என்னால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. 16 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு செட் ஆஃப் ஒரு பெரிய டீம் வந்து இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை நமக்கு எடுக்கிறதுக்காக போராடி இருக்காங்கங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, நிஜமாலே அது ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் அப்படிங்கிறது 2 விஷயத்துக்காக அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் பிருத்விராஜ் வந்து அந்த படத்துக்கு போட்ட எஃபர்ட்லாம் சான்ஸே இல்லை. ஒரு சீனில் ஷர்ட்டை கழட்டுவார். நிஜமாக சொல்கிறேன், இன்னொரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் நிஜமாலே ஊர்வசி மேம் வந்து பாராட்டணும். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஏன்னா டிஸ்பைட் ஆஃப் ஷீ கெட்டிங் அன் அவார்ட், உள்ளொழுக்க படத்துக்கு ஷீ கெட்டிங் அவார்ட். பட் ஆடுஜீவிதத்துக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்காததுக்கான மெயின் ரீசன் லூசிஃபர் 2 எம்புரான் அப்படின்னு ஒரு படத்தை பிருத்விராஜ் சுகுமாரன் டைரக்ட் பண்ணது மட்டும்தான். கண்ட்ரியில் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றி பேசின ஒரு படம் எடுத்ததுனால தான் இந்த அவார்ட் கிடைக்கல அப்படின்னு ஊர்வசி மேம் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க.